इतिहासपुराणाभ्यां वेदं सौपबृंहयेत् बिभेत्यल्पश्रुताद्वेदः मामयं प्रतरिष्यति निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः. அடியார்கள் கூடியிருக்கிற இந்த கூட்டத்திலே பாகவத புராணத்தை பற்றி கடந்த 6 நாட்களாக நாம் அனுபவித்து வந்துள்ளோம். அதன் நிறைவு நாளான இன்றைய தினம் கண்ணன் எப்படித்தான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு எழுந்தருளினான்கிறதையும் அதற்கு முன்பாகவே உத்தவருக்கு பல உபதேசங்களை பண்ணி அருளின பிரகாரத்தையும் கடைசியாக கண்ணன் புறப்பட்டு போன பிற்பாடு கலியுகம் எப்படி சூழ்ந்ததுங்கிறதையும் சூத பௌராணிகர் சௌனகர்களுக்கு கலியுகத்துக்குண்டான தர்மம் என்னங்கிறதை எப்படி சொன்னாருங்கிறதையும் கடைசியாக இது இத்தனையும் கேட்டு கொண்டு முடித்த பரீட்சித் மகாராஜன் தக்ஷகனாலே கடிக்கப்பட்டு, ஆனால் கடித்ததென்பதோ மரணமென்பதோ உடல் நீத்தான் என்பதோ இது எதுவுமே அவன் மனசிலே தோணாமல் ஆத்மாவனுடைய பெருமை மட்டுமே மனசிலே பட்டு சிறந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைந்தான் என்பதையும் இந்த கதைகளை நாம் இன்றைய தினம் பார்க்க வேணும். நேத்திக்கு கடைசியாக நாம் அனுபவித்தது கிருஷ்ணச்சேஷ்டிதத்தை பறந்து நாம் அனுபவித்துள்ளோம். கண்ணன் பிறந்தான்கிறத்திலிருந்து அவன் பூத்தனையை முடித்தது, சகடாசுரனை முடித்தது, யமளார்ஜுனர்களை முறித்தது, அகாசுரனை கொன்றது, திருணாவர்த்தனை முடித்தது, காளிங்கனுடைய கர்வத்தை அடக்கியது, இந்திரன் கர்வத்தை அடக்கி கோவர்தனோத்தரணம் பண்ணியது, கடைசியாகத்தான் தேனுகாசுரனை கொன்று கேசிங்கிற அசுரனையும் கொன்று அக்கறையிலேருந்து இக்கரைக்கு வந்த மொத்த பேரையும் முடித்து கடைசியாக தான் புறப்பட்டு மதுரா நகரத்துக்கு போய் குவலையாபீடம்ங்கிற யானையை முடித்து முஷ்டிகர்களாகிற மல்லர்களையும் முடித்து கடைசியாக கஞ்சனையும் துஞ்ச வதம் செய்தான் என்பதை பார்த்து முடிச்சுட்டு அதற்கு மேலே வயசான கண்ணன் அவனிடத்திலே செமந்தகமணி சரித்திரம் பார்த்தோம். எப்படி ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணிட்டார், சத்தியவதியை கல்யாணம் பண்ணிட்டாருங்கிறதையும் பார்த்தோம். அதற்கு மேலே பெருமான் பௌமாசரனை முடித்தான், இன்னும் சில அசுரர்களையெல்லாம் முடித்து கடைசியாகத்தானே கீதோபதேசம் பண்ணினான்கிறது உலகமறிந்த உண்மை. இதெல்லாம் நேற்றைக்கு நாம் அனுபவிக்க பெற்றோம். இனி 11வது ஸ்கந்தத்தினுடைய ஆரம்பத்திலேருந்து தெரிவிக்கிறார். ரொம்ப அற்புதமான சரித்திரம். கண்ணன் தான் வந்த வேலை முடிந்ததுங்கிறதை உணர்ந்து கொண்டான். அவன் வந்தது எப்போது? ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறவாள்லாம் ஹாரத்தி பண்ணிட்டு இருக்கிறச்சே அந்த தூப புகைக்குள்ள அவர்கள் கண்ணிலே மண்ணை தூவி இறங்கி வந்தான்னு பார்த்த மூலியம் ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் அழகா சாதித்தார். ஆனகாத்தோர் ஆனகொன்னது அன்னியாயர் பிள்ளையாய் ஆனமைத்தி ஆன உண்டி அன்னுகுன்ன முன்னினால் ஆனகாத்து மையரிக்கண் மாதரார்த்தி ரத்து முன் ஆனையன்னு சென்னடத்த மாயமென்ன மாயமே. கண்ணன் பண்ணினது ஒன்னொன்னும் மாயமா இருக்கே. இறங்கி வந்ததுலேருந்து ஓர் ஆனை காத்து ஓர் ஆனை கொன்னு கஜேந்திராழ்வான்கிற யானையை காப்பாற்றி குவலையாபீடம்ங்கிற யானையை கொன்று ஆனகாத்தோர் ஆனகொன்னது அந்நியாயர் பிள்ளையாய் ஆயர் பிள்ளையாக பிறந்து ஆனமேத்தி ஆன உண்டி ஆ நெய் உண்டி ஆங்கிறது பசு, பசுமாடு கொடுத்த நெய், பசுமாடு கொடுத்த நெய்யை உண்டான். ஆன காத்து ஆங்கிற பசுமாடு கன்றுகளை ரட்சித்தான். ஆன காத்து ஆன உண்டி அன்னு குன்னம் ஒன்னினால் ஆன காத்து அன்று குன்றமாகிற கோவர்தனமலை எடுத்து பிடித்து அதே பசுனர்கள் எல்லாவற்றையும் காப்பாற்றி கொடுத்தான். நித்தசூரிகளுக்கு நாயக்கனா இருக்கிறத விட இந்த லோகத்தில் பசுமாடுகளை மேய்க்கிறதுனா கண்ணனுக்கு ரொம்ப திருப்தியான். திவத்தினும் பசுனரமே புவத்தின்னு ஆழ்வார் தெரிவித்தார். இட்டமான பசுக்களை இனிதி மறுட்டு நீரூட்டி விட்டு கொண்டு விளையாடும். ஒரு பசு கண்ணுக்குட்டி போட்டுதுன்னா அதுக்கு தண்ணீர் குடிக்கிறது எப்படிங்கிறது முதற்கொண்டு கண்ணன் தான் கற்றுக் கொடுப்பனான். அந்த கன்றுக்குட்டியை ஓட்டின்னு போவன், எல்லாத்தையும் நேரே நதிக்கரைக்கு ஓட்டின்னு போய் தன் கையை இப்படி பின்னாடி கட்டிடுவன் கண்ணன்.
கட்டினுட்டு குனிஞ்சு நக்கி நக்கி யமுனா ஜலத்தை சாப்பிட்டு காட்டுவானா. உடனே கண்ணுக்குட்டி ஓ இப்படித்தான் நம்மளும் சாப்பிடணும் போல் இருக்கு அப்படின்னு தாங்களும் குனிஞ்சு ஜலத்தை நக்கி சாப்பிடுமா. ஒரு கன்றுக்குட்டிக்கு தீர்த்தம் குடிக்க கூட கற்றுக் கொடுத்தான் எம்பெருமான். அத்தனை ஆசை பசுமாடு கன்றுகளிடத்தே. ஆனஹத்தோர் ஆன ஹொன்ன தன்னியாயர் பிள்ளையாய் ஆனமைத்தி ஆன உண்டி அன்னு குன்னம் ஒன்னு நாள் ஆன காத்து மையரிக்கண் மாதரார் திறத்து முன் ஆனை அன்னு சென்னடத்த மாயமென்ன மாயமே. இது இத்தனையும் பண்ணி முடித்தவன் திடீர்னு உலகத்திலிருந்து மறைந்து போனான். சென்ற மாயம் என்ன மாயமே, நீ பிறந்ததே மாயம், வளர்ந்ததே மாயம், இத்தனை சேட்டிதங்களை பண்ணினதே மாயம். நாங்கள்லாம் இன்னதுதான் புரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ள திடீர்னு புறப்பட்டு போயிட்டானோ இல்லையோ. ரொம்ப உயர்ந்த விஷயம் ஒன்றும் நம்ம கூட கொஞ்ச நாள் இருந்திருக்குன்னு வச்சுப்போம். அது திடீர்னு நாம் கையை விட்டுட்டோம்னா ஓ இந்த மாதிரி விட்டுட்டோமே என்ன நமக்கே தோணும் இல்லையோ. அதன் தாக்கத்திலேருந்து வெளியில் வர்றதுக்குள்ளேயே புறப்பட்டு போயிட்டான் எம்பெருமான். தான் வந்த வேலை முடிந்ததுன்னு யோசித்தான். இனி நாம் புறப்படுறதுக்கு என்ன வழி? இப்போ நமக்கெல்லாம் கர்மா உந்த வந்து பிறந்திருக்கோம். கர்மாப்படி எது கடைசி நாளுங்கிறது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, புறப்பட்டு போடுவோம். இப்போ பெருமானோ இச்சாதீனமாக பிறந்திருக்கிறார். அவர் எதை கடைசி நாள் கொண்டு புறப்படுவர்? ஒன்னே ஒன்று, வந்த காரியம் நிறைவேறிவிட்டால் தர்மத்தை நிலைநாட்டி ஆயிடுத்துன்னா கண்ணன் புறப்பட போகிறான். எப்படி புறப்படலான்னு யோசித்தான். அவன் பிறந்தான்ங்கிறதுனாலே எது குலத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அகங்காரம் அதிகமாக படுத்தான். பகவானே நம்மோட பிறந்திருக்கார், நாம் சொல்படி தான் கேட்பர், அவரும் இடையன் நானும் இடையன். அதனால் அவர்களுக்கு ரொம்ப அகங்காரம் அதிகமாக போய் ஊரில் இருக்கிறவர்களை மதிக்காமல் நல்ல காரியங்கள்லேயும் நினைவில்லாமல் அவர் பாட்டுக்கு வாழறதுக்கு ஆரம்பிச்சுட்டா. ஒருத்தர் இடத்துல அதிகாரம் நிறையா இருக்குன்னு வச்சுப்போம். பணம் நிறையாகவோ அல்லது அவர்களிடத்தில் பதவி அதிகமாகவோ அல்லது அவர்களுக்கு சக்தி அதிகமாகவோ இருந்தால் அதுக்கு தகுந்தா போல பொறுப்பு வந்துடும். நாம் பாட்டுக்கு சாதாரண நிலையில் இருந்துட்டோம்னா ஊர் ஒன்று நம்மளை கண்டே கொள்ளாது. ஆனால் நில ஒசர எல்லார் கண்ணிலையும் படுறமோ இல்லையோ, ஒரு சிறு இடறினால் கூட ஆபத்து பெரிசாக போய் முடியும். 2 படி ஒருத்தர் எழுதியிருக்கார், உருண்டு உழுந்துட்டார், அடி ரொம்ப படாது. அதே 100 படி ஒருத்தர் ஏறி உருண்டு உழுந்துட்டா அடி அதிகமாகப்படும் அல்லவா. அதனாலே பதவியில் இருக்கிறவர்கள் அதே போல சக்தி இருக்கிறவா பெரியவர்கள் நம்மிடையே பிறந்தான் இருக்கிறவா அகங்காரம் வராமல் இருக்க வேண்டும். ஆனால் எதுகுலம் கூட அதுக்கு விதிவிலக்கு இல்லாமல் அவர்களுக்கும் அகங்காரம் ஏற்பட பெருமான் பார்த்தான். எது குலத்தையும் அழித்து விட வேண்டும், அதற்குள்ளே ஒருத்தனான நானும் அழிந்து விட வேண்டும் என்று ரெண்டையும் சேர்ந்து முடிவித்தான். அந்த கதையைத்தான் முதல் இந்த 11வது ஸ்கந்தத்திலே முதல் அத்தியாயத்தில் தெரிவிக்கிறார். விஸ்வாமித்ரா அசிதா கண்வஹ துர்வாசா பிருகுரங்கிராக கஷ்யபோ வாமதேவ அத்திரிர் வசிஷ்டோ நாரதாதய கிரீடந்தஸ்தானுபவ்ரஜ்ய குமாராக யதுநந்தனாக தே வேஷயித்வா ஸ்திரீ வேஷைகி சாம்பம் ஜாம்பவதி சுதம். ரொம்ப அனர்த்தமாக ஒரு காரியம் நடந்த அந்த ஊரில் இப்போ படித்த எல்லா மகர்ஷிகளும், அதாவது விஸ்வாமித்திரர், அசிதர், கண்வர், அத்ரி, துர்வாசா, பிருகு, அங்கிரஸ், இது எல்லா மகர்ஷிகளும் தபஸ் பண்ணிட்டு இருந்தா ஒரு இடத்தில். அந்த இடத்துல இந்த யதுகுலத்தில் பிறந்தவர்கள்லாம் கிட்டக்க போய் வேணும்னு அவர்களை பரிகாசம் பண்ணணும்னு தோணித்து. இதெல்லாம் கண்ணனால் ஏற்படுத்தப்பட்ட வியாஜங்கள். அதனால சாம்பன்கிற பிள்ளையை பிடிச்சா கண்ணன் ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணிட்டானே, கண்ணனுக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்த பிள்ளைக்கு சாம்பன்னு பேர். அந்த சாம்பனுக்கு பெண் வேஷம் போட்டா. வெறும் பெண்ணு மட்டுமல்ல, கர்ப்பிணி பெண் வேஷம் போட்டா. கர்ப்பத்தை வச்சு எதையான அடைச்சாகணுமே, ஒரு உலக்கை எடுத்து கர்ப்பத்துக்குள்ளே வச்சு புடவையை சுற்றி கட்டுவிட்டா. இந்த பெண்ணு கர்ப்பவதியாக இருக்கா. இவளை அழைச்சி கொண்டு போய் விஸ்வாமித்திரர் முன்னாடி நிறுத்தி வச்சு இவளுக்கு என்ன குழந்தை பிறக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் ரொம்ப வெட்கப்படுறா கேட்கறதுக்கு. நீர் தான் பார்த்து என்னான்னு அனுகிரகிக்கணும் கேட்டா. அந்த நாளாக இருந்தால் இது உடனே சட்டப்படி குற்றம்னு முடிச்சிருப்போம். இது எந்த குழந்தை பிறக்கணும்னு போய் ஒருத்தர் இடத்துல கேட்கலாமோ, கேட்கக்கூடாதுன்னு சுவரொட்டி எத்தனை இடத்துல எழுதி வச்சுருக்கா. ஆனால் அன்றைக்கி அவர்கள் வேற ஒன்றுத்துக்கும் இல்லை, வேணும்னு விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போங்கிறதுக்காக கேட்க தன் யோகமாயால் விஸ்வாமித்திரர் உடனே தெரிஞ்சுனுட்டார். கேலி பண்ணுறா இந்த பிள்ளைகள்லான்னுட்டு, என்னிடத்துல போய் அபச்சாரப்பட்டீர்களா, பரிகாசமாக பண்ணீர்கள் அப்படின்னுட்டு கோபத்தோடே இவள் வயத்திலிருந்து உலக்கை கொழுந்து பிறக்கும், அந்த உலக்கை உங்கள் குலத்தையே நாசமடைவிக்கும் சாபமிட்டுட்டார் விஸ்வாமித்திரர். பயந்து போட்டா பிள்ளைகள்லாம். நெஜத்தில் அப்படியே உலக்கையும் வந்து பிறந்து விட்டது. விஸ்வாமித்திர சாபத்தின்படி உலக்கை எடுத்துட்டா நேர ராஜாவிடத்திலே போனார்கள். தெரிவிக்கிறார். தச்ச உபநீய சதசி
பரிம்லான முகஸ்ரீயா ராஜ்ய ஆவேதயாச்சக்ருஹு சர்வயாதவ சந்நிதௌ ஸ்ருத்வாமோகம் விப்ரசாபம் திருஷ்டுவா சமுச்சலம் நிருப தச்சூர்ணயித்வா முசலம் யதுராஜஹாச ஆஹுகா. ராஜா பார்த்து அழகா ஒரு உபாயம் சொன்னார். முதல்ல இதை பொடி பொடியாக இந்த உலக்கையே சூர்ணம் பண்ணிடுங்கோ. பொடி பொடி ஆக்கி உலக்கையில் 2 பாகம் இருக்கும் இல்லையோ, ஒன்று இரும்பு பகுதி மொனையிலே, மற்றதெல்லாம் மரக்கட்ட பகுதி, 2த்தையும் சூர்ணம் பண்ணி கடலில் கொண்டு போய் தெளிச்சுடுங்கோ, தூவிடுங்கோன்னுட்டார். பிள்ளைகளும் அதே போல் மொத்தத்தையும் பொடி பொடியாக்கினா போய் கடலில் தூவிட்டா இரும்பு துகள்கள் ஓரிடத்துல சேர்ந்து ஒரு இரும்பாயிடுத்து. மற்ற பொடியெல்லாம் மரப்பொடிங்கிறதுனாலே கடல் அலைகள் அடித்து கொண்டு கரையில் சேர்த்துடுத்து. அந்த மரப்பொடியே உரமாகவும் விதையாகவும் வச்சுண்டு கோரை பொருட்கள் நிறைய கரை முழுக்க முளைத்து விட்டன. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது நடந்த கதை. இப்போ இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து என்ன ஆயிற்று, அந்த இரும்பு ஒரு மீன் சாப்பிட, அந்த மீனை ஒரு செம்படவன் பிடிக்க, செம்படவன் மீனை வேடனிடத்திலே விற்க, அந்த வேடன் மீனை வகிர்ந்தான் உணவை உண்ண வேணுங்கிறதுக்காக அதற்குள்ளே இருக்கிற இரும்பத்துண்டை கண்டான். இந்த இரும்பை தீட்டி நம்ம அம்புக்கு நுனியில் வச்சுக்கலாம் போல் இருக்கே, நன்னா கூர்மையாக இருக்குமே என்று நினைத்து இரும்பை நன்னா தீட்டினா தன்னுடைய ஒரு அம்பினுடைய நுனியில் வச்சுருக்கான். இது ஒரு பக்கத்திலே அந்த அம்பின் நுனி பட்டுத்தான் கண்ணனும் தான் அடிபட்டு பரமதத்துக்கு மேலே போகிறார். இப்போ இந்த அத்தியாயத்தில் கண்ணன் கிளம்பினதை பற்றி சொல்ல வரல, கிளம்புறதுக்கு எப்படி ஏற்பாடு பண்ணினான்ங்கிறத மட்டும் சொல்லிக்கிறார். ஏன்னா இனிமே தான் கண்ணன் உத்தவருக்கு பண்ண உபதேசத்தனையும் நாம் பார்க்க வேண்டும். அது நடுவிலே அதற்கப்புறம் இந்த அம்பினால் அடிபட்டு கண்ணன் எப்படி புறப்பட்டு போகிறார், அவர் புறப்பட்டது அம்பினால் அடிபட்டு, மற்ற யாதவர்கள்லாம் முடிந்தது ஒத்தருக்கொத்தர் இந்த கோரை பொருட்களை பிடுங்கி அடிச்சுட்டே பிராணம் படுத்து. ஆக மொத்தத்தில் எதுகுலம் முழுக்க அந்த உலக்கையால் போகும்னு ஒருத்தர் சாபம் கொடுத்தாரோ இல்லையோ, அதனுடைய சம்பந்தத்தாலேயே மொத்த பேரும் கண்ணனும் சேர்த்து அதனால தான் பரமதத்துக்கு திரும்ப சென்றார்கள். இந்த கதையை முதல் அத்தியாயத்திலே தெரிவித்தார். இதற்கு மேலே இனி கண்ணன் பெருமானும் உத்தவரும் என்ன பேசிண்டாங்கிறது முக்கியம். அதுக்கு நடுவில் தெரிவிக்கிறார், யதைதாமைஸ்வரீம் மாயாம் துஸ்தராம கிருதாத்மபிகி தரந்தெஜ ஸ்தூலதியா மகர்ஷ இதமுச்சியதாம். நடுவிலே ஒரு ராஜா பார்த்து கேட்பதாக பரீட்சித்து சுகாச்சாரிடத்திலே கேட்கிறான். கர்மாணி ஆரபமானானாம் துக்கஹத்தே சுகாயச்ச பஷ்யேது பாக விபர்யாசம் மிதுனீச்சாரிணாம் நிருணாம் தஸ்மாத் குரும் பிரபத்யேத ஜிக்ஞாசுகு ஸ்ரேய உத்தமம் சௌச்சம் தபஸ்திதிக்ஷாம் ச மௌனம் சுவாத்தியாய மார்ஜவம். அப்பொழுது சூத பௌராணிகர் அழகா தெரிவிக்கிறார், இந்த உடலிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு வழி உண்டென்னால் கர்மாவினுடைய சக்கரத்திலேருந்து நாம் வெளியில் வந்தாகணும். நமக்கு தோணும், சில பேரை பாபம் பண்ணவர்களாகவும் சில பேரை புண்ணியசாலிகளாகவும் பெருமான் எதற்காக படைக்க வேண்டும், எல்லாரையும் நல்லவர்களாகவே படைச்சிருக்கலாமே, ஏன் விஷம சிருஷ்டின்னு தோணும். விஷம சிருஷ்டினா மாறி மாறி படைத்திருக்கிறான் அல்லவா, இன்னார் ஆண் இன்னார் பெண், இன்னார் பணக்காரன் இன்னார் ஏழை, ஞானி அஜ்ஞானி, இந்த வேறுபாடெல்லாம் பெருமான் காட்டியிருக்க வேண்டாமே. அவருக்கே ரொம்ப வைஷமியம் இருக்குது, வஞ்சனையோடு நடந்து கொள்ளுகிறார், மேலும் கருணையற்றவனாக இருக்கிறார். சில பேருக்கு அனுகிரகம் சில பேருக்கு நிகிரகம்னா அப்போ பெருமானுக்கு கருணை இல்லையேன்னு தோணும் இல்லையோ. இதுக்கு ஒரு அழகான உதாரணத்தை எடுத்து காட்டுறார். ஒரு இடத்துல தென்னந்தோப்பு இருந்தது, மாந்தோப்பு இருந்தது, பாக்கு மரம் போட்டிருந்தா, கமுகு மரம் போட்டிருந்தா, பஞ்சு தோட்டம் பருத்தி தோட்டம் இருந்தது. இது தனி தோட்டம் வரிசையாக ஒன்னொன்று ஒரே உழவனுக்கு தான் சொந்தம். இங்கே தென்னந்தோப்பு வச்சுருந்தான், இங்கே தோட்டம் வச்சுருந்தான், ஒன்னொன்று வச்சுருந்தான். அவரே தான் ஜலம் கொட்டுறார், அவரே தான் உரம் போடுறார், அவரே தான் விதைக்கிறார், நாற்று நட்டது களை பறித்தது மொத்தம் அந்த உழவன் தான். ஆனால் 6 மாதம் கழித்து விளைச்சல் வந்து சொல்லியோ, அப்போ இங்கே நெல் விளைஞ்சிருந்தது, அங்கே பருத்தி விளைஞ்சிருந்தது, அங்கே மாமரம் விளைஞ்சிருந்தது, அங்கே தென்னை மரம் விளைஞ்சிருந்தது. ஒருத்தர் கேட்டார், ஒரே உழவனுக்கு தானே இத்தனையும் சொந்தம், அவர் தானே விதைச்சார், அவர் தானே நாற்று நட்டார் களை பறித்தார், ஏன் வெவ்வேறு மரம் வளர்ந்துருக்குன்னு கேட்டார். உழவங்கிட்டே போய் கேட்போம் அப்படின்னு எல்லாரும் போய் நின்று கேட்டா அவர் சிரிச்சுட்டே சொன்னார், எல்லாம் சரிதான் நீங்கள் சொல்கிறது, ஆனால் நான் என்ன விதைச்சேன்னு நீங்கள் கேட்கவே இல்லையேன்னார். எல்லாமே என்னது, அப்போ எல்லா மரமும் ஒன்றா முளைச்சிருமா? எந்த விதைக்கப்பட்டதோ அதுக்கு தகுந்தான மரம் முளைக்கும். அதே போல் பெருமான்கிற உழவன் எல்லாருக்கும் பொது. நல்லவன்கிற நிலமும் அவனுது தான், தீயவன்கிற நிலமும் அவனுது தான், பணக்காரன் நிலமும் அவனு தான், ஏழை